Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இளநரை பிரச்சனை, முடி ரொம்ப டேமேஜ் ஆகுறது, முடி வளர்றதுல ரொம்ப மந்தமான நிலைமை இருக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் ஆயில் இருக்குல்ல, இது நம்மளோட முடி டேமேஜ் ஆகுறதுலேருந்து தடுத்து இளநரை பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும், உச்சந்தலை இருக்குல்ல அதை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தலைமுடியை நல்லா ஷைனிங்காகவும் கருப்பாகவும் வச்சுக்கிறதுக்கும், வளரவே வளராதுன்னு நினச்ச இடத்துல கூட முடியை வளர செய்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் செய்ய தேவையான பொருட்கள் 2 பெரிய நெல்லிக்காய், கடுகு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தான். இந்த 2 பெரிய நெல்லிக்காயும் ஒவ்வொரு நெல்லிக்காயையும் 4 துண்டா வெட்டி நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ காய வச்சிருக்கோம்ல, அந்த நெல்லிக்காய் துண்டோட 2 டேபிள் ஸ்பூனு கடுகு எண்ணெயும் 4 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஒரு வாணலியில் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க. குமிழி ஒரு குமிழி மாதிரி வரும்ல, வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயை ஹீட் பண்ணுறப்ப அடுப்பு மிதமான சூட்டில் தான் இருக்கும். இந்த எண்ணெய் நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு தேவையான அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி இதே ப்ராசஸை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை அப்படியே டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா முடியை உச்சி எடுத்து 2 பிரிச்சுட்டு சிக்கு எடுத்துட்டு உங்களோட விரலோட நுனிகளில் இந்த ஹேர் ஆயிலை எடுத்து முடியினுடைய வேர்கால்கள்ல இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி மசாஜ் பண்ணி நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேர் ஆயில் வைக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஹேர் ஆயில் வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல்ல, அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீகக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேமேஜ் ஆன முடியெல்லாம் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். முடியே வளராது அப்படின்னு நினச்ச இடத்துல கூட பேபி ஹேர் வளர ஆரம்பிக்கும். இளநரை பிரச்சனை வரவே வராது. அப்படியே ஏற்கனவே உங்களுக்கு இளநரை வந்ததுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நியூவாக பார்க்குற வியூவர்ஸ்க்காக இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண 1 டே அப்படி இல்லைனா 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு இதோட பெனிஃபிட்டு உடனே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஹேர் க்ரோத்து பர்மனண்ட்டாக இருக்காது. இந்த ஹேர் ஆயிலில் நம்ம முழுக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட பெனிஃபிட் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் 1 மந்தாவது எடுத்துக்கும். 1 மந்த்துக்கு அடுத்து நல்ல ஹேர் க்ரோத் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தும் பர்மனண்ட்டாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த வீடியோவில் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது, இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில் மூலமாக நமக்கு என்னென்ன முடி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும், இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயிலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். வாரம் வியாழக்கிழமைகளில் இது மாதிரியான ஹோம்மேட் ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.